இன்னைக்கு நம்ம ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை நம்ம தியானிக்க போறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூடவே பேசுவாராக. ஆண்டவருடைய வார்த்தையை, சத்தியத்தை கேட்க வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்களை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுறேன். முதல்ல நம்ம என்னைக்குமே எப்பவுமே அனுதினமும் நாம் உணர வேண்டிய ஒரு அழகான ஒரு சத்தியம் என்னன்னா, நம்ம ஃபேமிலியில அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்படி ஒரு சர்க்கிள்ல ஒரு வட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மறக்க கூடாத, ஒரு நாளும் நம்முடைய எண்ணங்களை விட்டு நீங்க கூடாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உறவுகளுக்குள் உறவாக என்னுடைய வாழ்க்கையில நான் நம்புற ஆராதிக்கிற தேவன் எப்பவுமே எனக்கு தகப்பனா இருக்கிறாரு. ஆமா, கடவுள் தான் என் தகப்பன், தகப்பன் தான் என்னுடைய சாமி. அவர் சொல்லுவாங்க தகப்பன் சாமி அப்படின்னுவாங்க. சாமி யாருங்க? சாமி தாங்க என் அப்பா. என் அப்பா தான் சாமி. கர்த்தர் தான் என் அப்பா தான் கர்த்தர். அப்படி ஒரு கொஞ்சம் நம்ம அப்படியே கொஞ்சமா அப்படியே ரொம்ப ஒட்டிக்கணும் அவரை. அல்லேலூயா. ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க அந்த ஒட்டிக்கிற அனுபவத்துக்குள்ள நீங்க வரும் பொழுது லைஃப் பாருங்களேன், ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப இன்பமா இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும், ரொம்ப இனிப்பா இருக்கும். அப்படிதான் தாவீது தன் வாழ்க்கையில அவரை டேஸ்ட் பண்ணி பார்க்கிறான், ருசித்து பார்க்கிறான். கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணக்கூடிய உறவு தான் அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு, அனுபவிக்கக்கூடிய உறவு. அனுபவ ரீதியா, பர்சனல் லைஃப்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில, பிராக்டிக்கல் லைஃப்ல அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறார். கர்த்தர் யாரு? கர்த்தர் தான் என் அப்பா. என் அப்பா யாரு? என் அப்பா தான் கர்த்தர். தேவன் யாரு? தேவன் தான் என் அப்பா. என் அப்பா யாரு? என் அப்பா தான் தேவன். அப்படி வந்துருந்தோம் பாருங்களேன். ஆண்டவர் யாரு? ஆண்டவர் தான் என் அப்பா. அப்பா யாரு? அப்பா தான் ஆண்டவர். அப்படி ஒரு நெருங்கிய அந்த பேச்சுக்கள், நம்ம பேச்சுல கூட ஒரு நெருக்கம் இருக்கணும், ஒரு நெருக்கம் இருக்கணும். அப்போ ஏன் நம்ம அவரு கூட நெருக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், அவர் நம்மோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பினவர். இப்போ மனுஷன் என்ன பார்க்கிறான்? மனுஷனுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளாக மனுஷன் துடிக்கிறான். இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா மனுஷன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, நான் புனித நிலை அடையணும், கடவுள் நிலை அடையணும் மனுஷன் போடுறாராம். ஆனா கடவுள் பாத்தீங்கன்னா மனித நிலையை அடைய விரும்பினார். மனிதன் கடவுள் நிலையை அடைய விரும்புகிறார். ஆனா கடவுள் மனித நிலையை அடைய விரும்பினார். அப்ப யோசித்து பாருங்க, இந்த மனித நிலையை அவர் எவ்வளவு வேல்யூ பண்றார். வேதம் சொல்லுகிறது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷருடைய சாயலா கடவுள் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப யோசித்து பாருங்களேன், கடவுள் கர்த்தர் இந்த மனுஷீக வாழ்க்கை, இந்த பிளஷ் பாடி, மனுஷனோட மனுஷனா வாழ வேண்டும் என்ற அந்த வாழ்க்கைய ரொம்ப விரும்பினார். அப்ப நம்ம இந்த உலகத்துல மனிதனோடு மனிதனாய் வாழ, இந்த உலகத்தில் வந்த அவரோடு நான் வாழ எனக்குள்ள ஒரு ஆசை வந்துகிட்டே இருக்கணும் பாருங்களேன். அது ஒரு அழகான ஒரு ஆசை, ஒரு புனிதமான ஒரு ஆசை, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆசை. ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கணும். அப்பாவோட பேசுற அந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். அப்பாவுக்கு நம்ம மேல ரொம்ப ஆசை. எழுதிக்கணும் பாருங்க, அப்பாவுக்கு என் மேல ரொம்ப ஆசை. எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கீங்க. சொல்லுங்க, அப்பாக்கு என் மேல ஆசை, எனக்கு அவர் மேல ஆசை. அப்பாக்கு என் மேல ஆசை, எனக்கு அப்பா மேல ஆசை. அல்லேலூயா. அது ஆசீர்வாதமான ஆசை. அப்ப நல்லா கவனிக்கணும், அன்புள்ள அப்பா தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில ரெண்டு விஷயத்துல ரொம்ப கருத்தா இருப்பார். ஒரு அன்புள்ள அப்பா தன் மகன், ஒரு அன்புள்ள அப்பா தன் மகள், ஒரு அன்புள்ள அப்பா தன்னுடைய பிள்ளைகளை குறித்த
விஷயத்துல, 2 விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ஒண்ணு, அந்த பிள்ளை வாழ்வதற்கான வழிகளை ஏற்படுத்துவது ஒண்ணு. 2வது, அந்த பிள்ளை வளர்வதற்கான வழிகளை ஏற்படுத்துவது. முடிஞ்ச எழுதிக்கோங்க, ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு அன்புள்ள அப்பா எனக்குமே தன் பிள்ளைகளை குறித்து 2 நினைவுகள் கொண்டவராக இருக்கிறார். ஒன்று, அந்த பிள்ளை இந்த உலகத்திலே நல்லா வாழணும், அப்படிப்பட்ட விருப்பமுடையவராய் இருக்கிறார். வாழணும் ஒண்ணு. 2வது என்ன, வளர வேண்டும் என்று விரும்புவான். வாழ்வது வேறு, வளர்வது வேறு, 2த்திலும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி தான் கொஞ்சம் நம்ம ஆழமா டெப்தா நம்ம தியானிக்க போறோம். ஒரு மனிதன் இந்த உடல் நிலை, இந்த வாழ்க்கை நிலை, இந்த வாழ்வியல் நிலை வாழ்வதற்கு அவனுக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு வேணும், தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும், இளைப்பாறுவதற்கு ஒரு மெத்த வேணும், அவனுடைய இளைப்பாறுதலுக்கும் சொந்த கடமைகளையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழல் அவனுக்கு வேணும். உண்ணணும், உறங்கணும், உடுத்தணும். இப்படிப்பட்ட அடிப்படை அவனுடைய தேவைகள் சந்திக்கும் பொழுது மனுஷன், நம்ம குழந்தைகள், பிள்ளைகள் என்னவாங்க, வாழ்ந்து விடுவார்கள். ஆமா, சாப்பாடு நம்ம அவங்களுக்கு வேலைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வேலைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கிறோம், நல்ல மெத்தைய வாங்கி கொடுக்கிறோம் தூங்குறதுக்கு, நல்ல உடுப்பு, ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறோம், போட்டுக்கிறாங்க. இப்படி நம்ம நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறதுனால, உணவு கொடுக்கிறதுனால, அவங்க இளைப்பாறுவதற்கான சூழலை நம்ம அமைச்சு கொடுக்கிறதுனால நம்முடைய குழந்தைகள் வாழ்வார்கள், உசுரோடு இருப்பாங்க, செத்து போக மாட்டாங்க. ஓகேங்களா? சாக மாட்டாங்க. நல்ல ஃபுட் கொடுக்கிறோம், சத்தான ஃபுட் கொடுக்கிறோம், தங்குவதற்கு, இளைப்பாறுவதற்கு நல்ல வீடு, சொகுசான மெத்தைகள் இதெல்லாம் கொடுக்கிறோம், உடுத்துவதற்கு நல்ல உடுப்பு, ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கிறோம். உணவு, உடை, உறைவிடம் கொடுக்கிறதுனால நம்ம பிள்ளைகள் உசுரோட வாழ்வாங்க. அதுல எந்த மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஆனா நமக்கு அது மட்டும் போதுமா? யோசித்து பாருங்க. நம்ம குழந்தைகள் வெறும் வாழ்ந்தா மட்டும் போதுமா? வெறும் சாப்பாடு மட்டும் போதுமா? வெறும் ட்ரெஸ் மட்டும் போதுமா? வெறும் அவங்க இளைப்பாறுவதற்கு மெத்தை மட்டும் போதுமா? வாழ்வதற்கான சூழல்களை உருவாக்கக்கூடிய நாம் நம்முடைய குழந்தைகள் வளர்வதற்கான சூழ்நிலைகளையும் நாம் உருவாக்கி கொடுக்கிறோம். இது 2த்திலையும் பேரண்டிங் என்னன்னா, இது 2த்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தைகளை சைமல்டேனியஸா இத 2த்தையும் ஈக்குவல் படுத்தி வளர்க்கணும். வாழ்வதற்கான சூழலை அமைச்சு கொடுக்கணும். ஃபுட் கொடுக்கிறோம், ட்ரெஸ் கொடுக்கிறோம், இருப்பதற்கான இருப்பிடத்தை நம்ம கொடுக்கிறோம். இதோடு கூட சேர்த்து அவர்கள் அறிவு, ஞானம், புத்தி, விவேகம், திறமை, திராணி வளர்வதற்காக, நல்ல அனுபவங்கள் கிடைப்பதற்காக அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? கல்வியை கொடுக்கிறோம், படிப்பை கொடுக்கிறோம், ஒழுக்கத்தை கொடுக்கிறோம், நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்கிறோம், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கிறோம், வேலை சொல்லி கொடுக்கிறோம் இல்லையா? உன்னுடைய சாப்பாடு சில வீட்டுல எப்படி இருக்காங்க, வீட்டுல சின்ன சின்ன வேலைகளை பிள்ளைங்களை செய்ய வைப்பாங்க. இந்த ரிமோட் எடுத்துட்டு போய் அங்க வெயி, அதை நீ செய்ய, இதை நீ பண்ணு, அந்த டம்ளர் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு நீ குடி. ஏன் இதெல்லாம் நம்ம குழந்தைகள் செய்யணும், நம்ம மோட்டிவேட் பண்றோம், நம்ம எதிர்பார்க்கிறோம். வெறும் சோறு மட்டும் போட்டுட்டா போதாது. ஏன்னா வெறும் நம்ம சோறு மட்டும் போட்டுட்டு இருக்கிற இடம் மட்டும் கொடுத்துட்டா நம்ம குழந்தைகள் வாழ்க்கையில் வாழ்வார்கள் எப்படின்னா மிருகங்கள் மாறி. மிருகங்களுக்கு என்ன வேணும்? ஃபுட் வேணும், இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுங்களுக்கு ட்ரெஸ் தேவையில்லை, அது வாழ உசுரோடு இருக்கும். ஆனா நம்ம குழந்தைகள் என்ன மிருகங்களா, பறவைகளா, பிராணிகளா, வெறும் நாய்க்குட்டிகள், பூனைக்குட்டிகள், காகு குட்டிகளா? நம்ம குழந்தைகள் வெறும் வாழ்ந்தால் மாத்திரம் போதாது, அவர்கள் வளர வேண்டும். நம்ம குழந்தைகள் ஞானத்தில் வளர வேண்டும், அறிவில் வளர வேண்டும், புத்தியில் வளர வேண்டும், டிசிப்ளின் ஒழுக்கத்துல வளரணும், திறமையில வளரணும், கல்வி அறிவில் வளரணும், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்ல வளரணும், அனுபவம், நல்ல அனுபவத்தில் வளரணும்,
பொறுப்பில் வளரணும். ரொம்ப பொறுப்புள்ள குழந்தைகளா நம்ம குழந்தைகள் இருக்கணும். ஒரு காசை நம்ம கொடுக்கிறோம், ஒரு பொருள் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை பொறுப்பா கையால நம்முடைய குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேணும். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுக்கிறோம் பாருங்க, மோட்டிவேட் பண்றோம் பாருங்களேன். அப்போ யார் நல்ல பேரண்டிங்ல யார் ஒரு நல்ல பேரண்டிங் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை வாழ்வதற்கான சூழலையும் ஒரு குழந்தை வளர்வதற்கான சூழல் ரெண்டுத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாங்களோ அதுதான் குட் பேரண்டிங். அந்த குழந்தைகள் தான் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, நம்முடைய தமிழ் வழக்கத்துல ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது ரெண்டுமே வேணும், அது ரெண்டுமே வேணும். இயேசு கிறிஸ்துவானவரும் குழந்தையாக இருந்து அவர் வளரும் பொழுது வேதத்திலே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது, அவர் வளர்த்தியிலேயும் பிசிக்கல் பாடியினுடைய வளர்ச்சியிலேயும் அதில் மட்டும் வளர்ந்தாரா, அதிலையும் வளர்ந்தார். அதோடு கூட சேர்த்து அவர் என்ன பண்ணாரா, கடவுளுடைய கிருபையில் வளர்ந்தாராம், ஞானத்தில் வளர்ந்தாராம், மனுஷருடைய தயவில் வளர்ந்தாராம். இது பூர்ணமான ஒரு வளர்ச்சி. அப்போ அது போலதான் பிதாவாகிய தேவன் எப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி எல்லாவற்றிலும் பூர்ண வளர்ச்சி அடைந்தாரோ நாமும் வளர வேண்டும் என்று நம் தேவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா, நம்ம அன்புள்ள அப்பா நாம் வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்துகிறவர் மட்டுமல்ல, நாம் வளர்வதற்கான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துகிறார். அப்போ வாழ்வதற்கான சூழல் என்பது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். நல்ல 3 வேளை நல்ல சூப்பரான சாப்பாடு, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மம்மி நல்லா சமைச்சிருக்காங்க, வா எங்க மம்மி ஸ்வீட் மம்மி, ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் செஞ்சிருக்காங்க, சூப்பர் ஃபுட்டு. தூங்குறது, வா எங்க டாடி சூப்பர் டாடி, நல்ல மெத்த குஷன் பெட் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார், சூப்பர். எங்க டாடி மம்மி எனக்கு பார்த்து பார்த்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க, சூப்பர். இதெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன். நாம் நம்முடைய குழந்தைகள் நல்ல ஒரு சொகுசான சூழல், அந்த சூழல்ல வாழ்ந்துருவாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொகுசான சூழல்கள் குழந்தைகளை வாழ வைக்கும், ஆனால் சொகுசான சூழ்நிலைகள் குழந்தைகளை வளர வைக்காது. புரியுதுங்களா? சொகுசான சூழல்கள் குழந்தைகளை வாழ வைக்கும், அவங்க உசுரோடு இருப்பாங்க, அவங்க ஜீவனோடு இருப்பாங்க, அவங்க ஆயுட்காலம் பூர்த்தியா இருக்கும். ஆனா அவங்க வாழ்க்கையில அப்டேட் ஆகணும், அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு சொன்னா சொகுசான சூழல், அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அவங்க வெளியே வந்து அவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை, கடமைகளை, உத்தரவாதங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த ஓன் எஃபர்ட் எடுத்து அவர்கள் போடக்கூடிய பிரயாசங்கள் தான் அவர்களை வளர்ச்சி பாதையில் நடத்தும். அப்ப நல்லா கவனிக்கணும், நாம் வாழ்ந்தால் மாத்திரம் போதாது, நாம் வளரவும் வேண்டும். அப்ப வளரவும் வேண்டுமே, ஆனால் அதில் சில கொஞ்சம் கடினமான பாதைகள்லாம் இருக்கும். எந்த பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு சந்தோஷமா போறதில்லை. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு ஏன் அனுப்புறோம்? ஏன்னா என் பிள்ளை வாழ்ந்தா மட்டும் போதாது, வளரணும். சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், சில ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விடுறோம், சில போட்டிகளில் சேர்த்து விடுறோம், சர்ச்சுக்கு நம்ம அனுப்புறோம், சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறோம். சில விஷயங்களை பிள்ளைங்களுக்கு என்ன பண்றோம், அதை பண்ணுமா, இத பண்ணுமா, அங்க போயிட்டு இதை பண்ணு, இதை செய், ஒரு பாட்டு பாடு, ஒரு ஜபம் பண்ணு, இந்த வசனத்தை நீ சொல்லு, ஆமா இன்னைக்கு இந்த காய்கறி எல்லாம் கொஞ்சம் நறுக்கி கொடு, ஆமா காஃபி குடிச்சிட்டு கப்ப அப்படியே போட்டுறாத, கொஞ்சம் கழுவி வெயி, ராத்திரி தூங்குனல, காலையில எழும்புனல, அந்த மெத்த அதை கொஞ்சம் மடிச்சு வெயி, அந்த போர்வை நீ தானே போத்துன, அதை கொஞ்சம் மடிச்சு வெயி. இதெல்லாம் நம்ம சொல்லுவோம், நம்ம குழந்தைகள் செய்யணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டம். நான் தான் மடிக்கணுமா, நீ மடிச்சிருக்க கூடாதா, நீங்க மடிச்சு வைங்கன்ற மாதிரி பிள்ளைகள் சொல்லும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புவோம். ஆனா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி எந்த தாயும் தகப்பனும் அந்த கஷ்டமான பாதையிலும் பிள்ளைகளை அழகா சொல்லி மோட்டிவேட் பண்ணி வளர்க்கிறார்களோ, அந்த குழந்தைகள் வாழ்ந்திருக்கவும் செய்யும், வளர்ந்திருக்கவும் செய்யும். இப்ப பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நம்ம ஒரு சாப்டர் நம்ம வாசிக்கலாம்.
பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு. ஆனா எதை செய்யறதுக்கு பலன் உண்டுன்னு பவுல் சொல்றாரு, அது நம்ம கவனிக்கவே மாட்டோம். எதை செய்யறதுக்கு நமக்கு பலன் வேணும்? சாப்பிடறதுக்கு பலன் வேணும்னு சொல்ல, எப்போ கொடுத்தாலும் குறிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம தூங்குறதுக்கு பலன் வேணும்னு கேட்கல, அது ரொம்ப ஈஸியா வந்துடும். டிவி பாக்குறதுக்கு நமக்கு பலன் தேவையில்லை, அது ரொம்ப நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். மொபைல் போன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு பலன் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் நிறைய பிடிச்ச விஷயம், ஈஸியா செஞ்சிருவோம். நல்ல நல்ல புது நியூ ட்ரெஸ் போய் அப்படியே ஷாப்பிங் பண்ணி அதை வாங்கி அதை உடுத்துறதுக்கு ஒன்னும் பலன் தேவையில்லை, அதெல்லாம் ரொம்ப ஈஸி, பிடிச்ச விஷயம். ஆனா எதுக்கு தெரியுமா பலன் வேணும்? எதுக்கு தெரியுமா பவர் வேணும்? பவுல் சொல்றாரு பாருங்க. இப்போ அதை பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். நான் கத்துக்கிட்டேங்கிறார் பவுல். என்ன சொல்றாரு? சில விஷயங்கள் நாம் வளர வேண்டுமேயானால் நாம் கற்றுக்கொள்ள வேணும். பாத்திரம் தொலைக்க கத்துக்கணும், போர்வைய மடிச்சு வைக்க கத்துக்கணும், சாப்பிட்ட தட்ட கழுவுறதுக்கு கத்துக்கணும். இன்னைக்கு வரைக்கும் எங்க மனைவி தான் சமைக்கிறாங்க. எனக்கு புத்தி தெரிஞ்ச நாள்ல எங்க அம்மா எனக்கு சொல்லி, சின்ன குட்டி பையனா இருக்கும்போது, நீ சாப்பிட்ட தட்ட நீ தான் எடுத்துட்டு போகணும், நீ தான் கழுவி வைக்கணும். எங்க அம்மா எப்ப சொல்லி கொடுத்தாங்க? சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க. 5 வயசு 6 வயசு 7 வயசுல சொல்லி கொடுத்தாங்க. அப்ப என்ன ட்ரைன் அப் பண்ணாங்க பாருங்க. எங்க மம்மி என்ன ட்ரைன் அப் பண்ணாங்க. இப்ப எனக்கு 45 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் என் மனைவி இங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியும், எஸ் நான் சாப்பிட்ட தட்டை நான் தான் எடுப்பேன். என் மனைவி கூட சொல்லுவாங்க, இல்லப்பா வச்சுட்டு போங்கப்பா, நான் எடுத்துக்கிறேன்பான்னுவாங்க. அது மாறாது, தொட்டில் பழக்கம். 5 வயசுல எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப 45 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிட்ட தட்டை நான் தான் எடுப்பேன். ஏன்? இது தானா வரல, பிறந்ததிலிருந்து வரல. எங்க அம்மா அதை கற்றுக் கொடுத்தார்கள், நான் அதை கற்றுக்கொண்டேன். அப்போ ஒழுக்க வாழ்க்கை தானாய் வராது, கற்றுக்கொள்ள வேண்டும். டிசிப்ளின் லைஃப் தானா வராது, கற்றுக்கொள்ள வேணும். உழைப்பு தானா வராது, கற்றுக்கொள்ள வேணும். பவுல் சொல்கிறார், கற்றுக்கொண்டேன். 12ஆம் வசனத்துல சொல்றாரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எனக்கு டீச் பண்ணிருக்காங்க, போதிக்கப்பட்டேன், சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் வாழ்வதற்காக மட்டும் பிறந்தவன் அல்ல, நான் வளர்வதற்காக பிறந்தவன். அப்ப வளரணும்னு சொன்னா நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும். பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். இப்ப பவுல் சொல்றாரு பாருங்க, நான் போதிக்கப்பட்டேன், நான் கற்றுக்கொண்டேன், ஆகவே இதை செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. காலையில சீக்கிரமா எழும்பணும், கஷ்டம்தான். ஆனா ட்ரெயினை பார்க்கணும், கற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த நல்ல நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையினுடைய வளர்ச்சி அற்புதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும், அருமையான வளர்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் ஏதோ நம் விலங்குகள் அல்ல, பறவைகள் அல்ல, பிராணிகள் அல்ல, வெந்ததை தின்றோம் விதி வந்தால் இறந்தோம் என்ற வாழ்க்கை வாழ்வதற்காக, நாம் தரமான பயனுள்ள பிரயோஜனமான வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்காக தேவனால் அழைக்கப்பட்டு பல ரகமான திறமைகளை கொண்ட ஒரு தெய்வீக பொக்கிஷம் நாம்.
அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளியே நம்ம கொண்டு வரணும்னு சொன்னா சில சிரமங்கள் வரலாம், சில சிராய்ப்புகள் வரலாம், சில கடினமான பாதைகளுக்குள் போலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த கடினமான பாதைகள் நம்முடைய வாழ்க்கையை நோகடிக்காது, சாகடிக்காது, நம்மை பலமுள்ளவர்களாய் மாற்றும். பவுல் சொல்றாரு, நான் போதிக்கப்பட்டேன், நான் ட்ரெயின் அப் ஆயிட்டேன், நான் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி பயிற்சிவிக்கப்பட்டதுனால இப்போ சொல்றாரு, எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எதெல்லாம் செய்யறதுக்கு பலன்? சாப்பிடறதுக்கு மட்டும் பலன் இல்ல, சாப்பிட்ட தட்டை எடுத்து கழுவுறதுக்கும் எனக்கு பலன் உண்டு. மெத்தையில சுகமா தூங்குறதுக்கு மட்டும் எனக்கு பலன் இல்ல, தூங்குன மெத்தைய காலையில எழும்பி சுத்தமா உதறி தட்டி போட்டு போர்வையை மடிச்சு வைக்கவும் எனக்கு பலன் உண்டு. உடுப்பை உடுத்துவதற்கு மட்டும் எனக்கு பலன் இல்ல, அந்த போட்ட உடுப்பு அழுக்காயிட்டா தோய்க்கிறதுக்கும் பலன் உண்டு. வீட்டுல நல்ல சொகுசா வீட்டுல உட்கார்ந்து வீட்டுல இருக்கக்கூடிய காரியங்களை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு பலன் இல்ல, வீட்டுல ஒற்றம் வந்துச்சுன்னா, ஃபேனை துடைக்கணும்னா, வீட்டை பெருக்கணும்னா, மாப்ப போடணும்னா அதுக்கும் எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஆமா, சில எதிர்மையான எப்படி சொல்றது பாருங்க, வாழ்ந்திருக்கவனுக்கு தெரியும், நல்ல பெஸ்டா இருக்கும் எனக்கு தெரியும், நல்ல ஒரு 50,000 ரூபாய் பட்டு போடவன், நல்ல ஒரு ஷூட் கோட் போடவனுக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். ஷூட் கோட் இல்ல, 50,000 ரூபாய் பட்டு போடவே இல்ல, 200 ரூபாய் வாய் சரிதான் இருக்கு, அதை கட்டுறதுக்கும் எனக்கு தெரியும், அதுலயே நான் சந்தோஷமா கட்டிப்பேன். அப்படி ட்ரெயின் அப் ஆகணும் பாருங்க கர்த்தருடைய பிள்ளை. இது இருந்தாதான் நான் சாப்பிடுவேன், இப்படி சூழ்நிலை இருந்தாதான் நான் இங்க இருப்பேன், இப்படி இருந்தாதான் நான் போவேன், கார் இருந்தாதான் நான் போவேன், கார் இருந்தாலும் போவேன், சைக்கிள் இருந்தாலும் நான் போவேன். அப்படி வந்துடணும் பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இப்ப எல்லாம் கொண்டு போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நல்ல மெத்தையில சுகமா ஏசி போட்டு தூங்க வச்சாலும் தூங்குவேன், தரையில பாய போட்டீங்கன்னா கூட தூங்கிடுவேன். இப்ப சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய ஒரு கிளை சபை, நம்முடைய பிரான்ச் சர்ச், நம்முடைய கிளை சபை, அவர் என்னுடைய நண்பர், நானும் அவரும் சமகாலத்தில் ஊழிய அழைப்பு பெற்று வந்தோம். நான் இங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன், அவரு திருவண்ணாமலையில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கார். என்ன சமீபத்துல அவருடைய சபை ஆண்டு விழாவுக்காக என்னை அழைத்திருந்தார். ட்ரெயின்ல போனேன், அப்புறம் அவர் என்ன ரிசீவ் பண்ணாரு. அப்புறம் அவர் என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டு போனார். பாஸ்டர், எங்க வீட்டுல நீங்க தங்குவீங்களா, ஏன்னா மறுநாள் கன்வென்ஷன், எங்க வீட்டுல நீங்க தங்குவீங்களா அப்படின்னு சொன்னாரு. எஸ், நான் எங்க வேணா தங்குறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன், எனக்கு அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டு போனார். கூட்டு போயிட்டு என்ன பண்ணாருன்னா, அங்க ஒரு சின்ன ரூம் இருந்துச்சு, இந்த ரூம்ல நீங்க தங்கிப்பீங்களா அப்படின்னாரு. தாராளமா நான் தங்கிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பெரிய மெத்தெல்லாம் ஒண்ணும் இல்லை. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒயர்ல பின்னப்பட்ட ஒரு இது இருந்துச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே கிழிஞ்சு ஒயரெல்லாம் கீழே தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. பட் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னா காடு மாதிரி இருக்குது. அந்த வீடை சுத்தியும் காடு, ஒரு கும் இருட்டு. ராத்திரி தான் நான் போய் ட்ரெயின்ல போய் இறங்கினேன், கொண்டு போய் விட்டாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன கீழே விட்டுட்டு அவங்க மேல போல இருக்கு, மேல போயிட்டு அவங்க போய் படுக்க தூங்கிட்டாங்க. என்ன சுத்தியும் காடு, யாருமே இல்ல, புதிய இடம், கும் இருட்டு. சரி, என்ன ஆச்சு, அவரு போய் மேல படுத்துட்டார், என்ன கீழே தனியா தங்க விட்டாங்க. ஆண்டவரே, வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், ஸ்தோத்திர ஆண்டவரே. சரி, நம்ம என்ன பண்ணலாம், சரி நம்ம பாத்ரூம் போயிட்டு ஒரு குளியல் போட்டு டிராவல் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்குமே, ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்ட்டு பாத்ரூம் போனா, டோரை ஓபன் பண்ணா ஒரு பூரா ஓடுது. பூரா தெரியும்ல, பார்த்த உடனே நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஒரு பூரான் இருக்குன்னு பார்த்தா 3 பூரா ஓடுது. ஆண்டவரே, பாத்ரூம் கூட நிம்மதியா போக முடியல, பூராடா ஓடுது. போய் அதை போய் அடிக்கிறதா, இல்ல நம்ம போய் ஃப்ரெஷ்ஷா வருதா, குளிக்கிறதா, என்ன பண்றது? ஸ்தோத்திர ஆண்டவரே. பாருங்களேன், சரின்னு சொல்லிட்டு அந்த பூரானோடு பூரானா பாத்ரூம்ல இருந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே வந்து சரி படுக்கலான்னு பார்த்தா
அந்த ரூம்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஓரமா இந்த மண்ணு என்ன சொல்லுவாங்க, அந்த மண்ணு ஏதோ ஒரு அந்த பூச்சி குளவிகள் சொல்லுவாங்கல்ல, அந்த 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 ஓரத்துல மண்ணு புத்து மாதிரி கட்டி வச்சிருக்கு. அந்த மண்ணு புத்துல இருந்து பாத்தீங்கன்னா குளவிகள் பறக்குது. கர்த்தாவே, அப்படியே அந்த உள்ள பூச்சி இருக்கு போல. அப்புறம் படுக்கலான்னு பார்த்தா எங்க படுக்கிறது பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் பண்ணி இப்பதான் ஆவியானவர் எல்லாம் பலமா இறங்கிட்டார். அந்நிய பாஷையில பேசிக்கிட்டு ஒரு பக்கம் புராணம் ஓடுது, ஒரு பக்கம் குளவிகளா ஓடுது. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு சரி